ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சுவையான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் சில்லி புரோட்டா வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 6 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேக்கெட்டுக்கு 6 டம்ளர். நான் சூர்யா சில்லி பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 35 ரூபா தான். நம்ம ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5 ரூபா, அவ்வளோதான். மொத்தத்தையே 40 ரூபா தான் வரும். இதே நம்ம கடையில் ஒரு சில்லி புரோட்டா வாங்கினா 120 கிட்ட வரும். இது தாராளமாக 2 பேர் வயிறு ஃபுல்லாகவே சாப்பிடலாம். இப்போ தண்ணி கொதித்த உடனே புரோட்டா பீசஸ்லாம் நம்ம போட்டணும். இது 2 நிமிஷம் வேக வச்சா போதும். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா வெந்த பிறகு நம்ம இது தண்ணி வடிக்கிற பாத்திரத்தில் ஊற்றி இதை வடித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் பச்சை தண்ணி ஆட் பண்ணி கழுவி வச்சிட்டோன்னா தனித்தனி பீசஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, 2 தக்காளி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கணும். கேரட்டும் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச பல்லாரியை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா வதக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தான் ஒன்றா ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா வதங்கின பிறகு கேரட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இது கூட நான் ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் வீட்டிலேயே அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வாடை போகிற அளவுக்கு நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கின பிறகு நம்ம இந்த பேக்கெட்லேயே ஒரு பொடி கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த பேக்கெட் தான். இதை ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்ச பீஸெல்லாம், புரோட்டா பீஸெல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கூட கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்தோன்னா சில்லி புரோட்டா ரெடி. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா சில்லி புரோட்டா ஸ்டைல்லே இருக்காது. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. பட் இது என்ன டேஸ்ட் இருந்துச்சுன்னா மக்ரோனி ஸ்டைலில் இருந்துச்சு. ஸோ இதை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சில்லி புரோட்டா கொஞ்சம் கிறிஸ்பியாக தானே இருக்கும். ஸோ மறுபடியும் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, அளவாக எண்ணெய் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச இதை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியான சில்லி புரோட்டா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.